கார்த்திகை தீபம். திருக்கார்த்திகை தீப திருநாளை முன்னிட்டு நமது பள்ளி மாணவர்கள் பாரம்பரிய அகல் விளக்குகளை வண்ணங்களால் அழகுபடுத்தி பள்ளி வளாகத்தில் ஒளிரச் செய்தும் கோலங்கள் அமைத்தும் கொண்டாடினர். மேலும் தீப திருவிழாவின் கலாச்சார முக்கியத்துவத்தை பற்றி மாணவர்கள் பேசி வீடியோ பதிவு செய்து கொண்டாடினர். பாரதியார் பிறந்த நாள் விழா ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 11ஆம் தேதி கொண்டாடப்படும் பாரதியாரின் பிறந்த நாள் விழா மகாகவிக்கு ஒரு துடிப்பான அஞ்சலி ஆகும். பாரதியார் பிறந்த நாள் அன்று நமது பள்ளியின் மாணவர்கள் பாரதியாரை போல வேடமணிந்து வந்து பாரதியாரின் தேசபக்தி கவிதைகள் வாசித்தும் பாடல் பாடியும் தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். மேலும் இவ்விழா நம் பள்ளியில் முண்டாசு கவிஞனுக்கு முடிசூட்டு விழா என்னும் கருப்பொருளோடு சிறப்பாக கொண்டாட மேஜிக் ஷோ. மாணவர்களின் பல்வகை திறன்களை மேம்படுத்தும் விதமாக நமது பள்ளியில் மேஜிக் ஷோ நடத்தப்பட்டது. அன்று மாணவர்கள் ஆர்வத்துடனும் வியப்புடனும் மேஜிக் ஷோவை கண்டு களித்தனர். மேலும் மாணவர்கள் தாங்களாக முன்வந்து மேஜிக் செய்தும் மகிழ்ந்தனர். ட்ரை ஃபோர்ஸ் விசிட். புதுச்சேரியில் அமைந்துள்ள நாட்டின் பாதுகாப்பிற்கான முப்படைகள் பயிற்சி முகாமிற்கு நமது பள்ளி மாணவர்கள் கல்வி சுற்றுலா சென்றனர். அங்கு இருந்த பயிற்சி பெற்ற ராணுவ வீரர்கள் தரைப்படை ஆயுதங்களை கையாளும் முறை பற்றியும் துப்பாக்கிகளின் வகைகளான LMG, MMG, செல்ஃப் லோடிங் ரைபிள் போன்றவற்றின் பாகங்களை பற்றியும் விளக்கமளித்தனர். மேலும் கப்பல் படை வீரர்கள் எவ்வாறு இயற்கை பேரழிவு காலங்களில் மீட்பு பணிகளில் ஈடுபடுகின்றனர் என்பன பற்றியும் மாணவர்கள் அறிந்து கொண்டனர். மற்றும் விமானப்படை வீரர்கள் எவ்வாறு ஆயுதங்களை பயன்படுத்துவர் என்றும் குண்டுவீச்சு விமானங்கள் செயல்படும் முறை பற்றியும் மாணவர்கள் ஆர்வத்துடன் கேட்டறிந்தனர். இயற்கை கள ஆய்வு. நம் பள்ளி மாணவர்கள் விவசாயம் செய்யும் முறை பற்றி தெரிந்து கொள்ள இயற்கையோடு இணைந்து ஆய்வு மேற்கொண்டனர். வயலுக்கு சென்று நாற்று நடவு செய்யும் முறை, களை பறித்தல், நீர் பாய்ச்சுதல், உரமிடுதல் போன்றவற்றை நேரில் பார்த்து விவசாயிகளிடம் விவசாயம் செய்யும் முறை பற்றி கேட்டு தெரிந்து கொண்டனர். காமராஜர் பிறந்த நாள் விழா. நமது மாநிலத்தின் முன்னாள் முதலமைச்சரும் இந்திய அரசியலின் மன்னருமான கர்ம வீரர், படிக்காத மேதை, கல்வி கண் திறந்த காமராஜர் அவர்களின் பிறந்த நாளான ஜூலை 15 அன்று நம் பள்ளியில் கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்பட்டது. அன்று நம் பள்ளி மாணவர்கள் காமராஜர் அவர்களின் சிறப்புகளை பற்றி பேசியும் பாடல் பாடியும் அவரது உருவப்படத்தை வரைந்தும் சிறப்பாக கொண்டாடினர். சந்தை. நமது பள்ளி மாணவர்கள் சந்தை நடக்கும் விதத்தை விவரிக்கவும் கணிதத்தில் ரூபாய் மற்றும் அளவீடு கணக்கீட்டை அறிந்து கொள்ளவும் மாதிரி சந்தையை பள்ளி வளாகத்தினுள் அமைத்திருந்தனர். மாணவர்கள் தங்கள் வீட்டு தோட்டத்தில் விளைந்த காய்கறிகள், வாழைப்பழம், மாங்காய், நெல்லிக்காய், தேங்காய், கீரை, பூக்கள், முட்டை போன்றவற்றை கொண்டு வந்து சந்தையில் விற்றனர். பள்ளி ஆசிரியர்களும் மாணவர்களும் காய்கறிகளை பேரம் பேசி விலைக்கு வாங்கினர். இதன் மூலம் மாணவர்கள் சந்தைப்படுத்துதலை எளிதாக புரிந்து கொண்டனர். குழந்தைகள் தின விழா. இன்றைய குழந்தைகள் தான் நாளைய இந்தியாவை உருவாக்க போகிறார்கள் என்று முழங்கிய சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களின் பிறந்த நாளான நவம்பர் 14ஆம் நாள் குழந்தைகள் தினமாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடி வருகிறோம். குழந்தைகள் தினத்தன்று நம் பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகளுக்கு பலவித விளையாட்டு போட்டிகளை வைத்து மாணவர்களுக்கு பரிசுகளையும் இனிப்புகளையும் வழங்கி கொண்டாடினர். விளையாட்டு தினம். விளையாட்டுகள் குழந்தைகளிடையே நட்புணர்வையும் குழு மனப்பான்மையும் வளர்க்கின்றது. எனவே நமது பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் வகுப்பு வாரியாக விளையாட்டு போட்டிகள் வைத்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு நமது பள்ளியின் தாளாளர் அவர்கள் பதக்கங்களை வழங்கி பாராட்டினர். நமது பள்ளியில் உள்ள 4 குழுக்களில் ஈகிள் குழுவில் உள்ள மாணவர்கள் ஏராளமான போட்டிகளில் பதக்கங்களை வென்று முதலிடத்தை பிடித்தனர். கோடைகால சிறப்பு பயிற்சி முகாம். நமது பள்ளியில் கோடை விடுமுறையை முன்னிட்டு மாணவர்களுக்கு கோடைகால சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது. நம் பள்ளிக்கு அருகாமையில் உள்ள அனைத்து ஊர்களில் இருந்தும் புதுச்சேரி, சென்னை, பெங்களூர் போன்ற நகரங்களிலிருந்தும் மாணவர்கள் நம் பள்ளியில் 1 மாத காலம் தங்கியிருந்து கோடைகால பயிற்சி முகாமில் பயிற்சி பெற்றனர். கோடைகால பயிற்சி முகாமில் மல்லர் கம்பம், கயிறு மல்லர் கம்பம், யோகா பயிற்சி, சிலம்பம், குத்துச்சண்டை போன்ற விளையாட்டுகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. மேலும் இவர்கள் மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் நடைபெற்ற போட்டிகளில் கலந்து கொண்டு பல பரிசுகளையும் சான்றிதழ்களையும் பெற்று வந்தனர்.
கோடைகால சிறப்பு பயிற்சி முகாம் நிறைவு விழாவிற்கு சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான திரு க பொன்முடி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சிறப்புரையாற்றி பரிசுகள் வழங்கி பாராட்டினார். மலர்கம்பம் என்பது தமிழ்நாட்டில் பழமை வாய்ந்த தற்காப்பு கலைகளில் ஒன்று. மாநில மற்றும் மாவட்ட அளவிலான மல்லர்கம்பம் போட்டியில் நமது பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு தங்கம், வெள்ளி மற்றும் வெண்கலம் போன்ற பதக்கங்களை வென்று பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். மேலும் சென்னை மாவட்டத்தில் உள்ள கும்மிடிப்பூண்டி என்னும் இடத்தில் மண்ணும் மரபும் பாரம்பரிய விளையாட்டுகள் 2025 என்னும் தலைப்பில் நடைபெற்றது. இதில் 100 போட்டியாளர்கள் ஒரே நேரத்தில் கயிறு மல்லர் கம்பம் ஏறி நிகழ்த்திய உலக சாதனையில் நம் பள்ளி மாணவர்களும் கலந்து கொண்டு நம் பள்ளிக்கு பெருமை சேர்த்தனர். தேசிய இளைஞர் தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 12ஆம் நாளான சுவாமி விவேகானந்தர் அவர்களின் பிறந்த நாளை தேசிய இளைஞர் தினமாக கொண்டாடி வருகிறோம். அன்று நம் பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகள் பேரணியாக சென்று சுவாமி விவேகானந்தர் அவர்களின் தத்துவங்களையும் கொள்கைகளையும் கூறி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக பதாகைகள் ஏந்தி சென்றனர்.